என்னால் அந்த ஆள் கூட வாழ முடியாது. எனக்கு பிடிக்கல. துர்கா வந்து சொன்னபோது அப்பா அம்மாவுக்கு பகீரென்றது. நீ என்னடி சொல்ற? நான் படித்தவள், கை நிறைய சம்பாதிக்கிறேன். இத்தனை நாள் பிறந்த வீட்டில் சுதந்திரமாய் இருந்தேன். இப்போ அந்த ஆளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் கொத்தடிமையாக இருக்க தயாராக இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. அந்த ஆள் இந்த ஆள்னெல்லாம் கட்டின புருஷனை பேசக்கூடாது துர்கா. அது தப்பு. என்னை மதிச்சாதான் புருஷன், இல்லைன்னா யாரோ தான். அம்மா கலக்கத்துடன் அப்பாவை பார்த்தாள். அவர்களது ஒரே மகள் துர்கா. வயது 21. செல்லமாக, ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட பெண். அப்பா வசதியான வாழ்க்கையை அவள் கண்களில் காட்டிவிட்டார். ஏர் இந்தியா நிறுவனத்தின் அதிகாரி. அதனால் எடுத்த எடுப்பில் பிறந்தபோதே விமானத்தில் பறந்தாள் துர்கா. சொந்த வீடு, கார் என ஒரு வசதி கூட பாக்கி இல்லை. நகரத்தில் உயர்தரமான ஆங்கில பள்ளியில் சேர்த்தார்கள் துர்காவை. பணக்கார குழந்தைகள் மட்டுமே படிக்க முடிந்த பள்ளிக்கூடம் அது. எல்லா விதத்திலும் சலுகை. அதனால் வளரும்போது அழகும் புத்திசாலித்தனமும் திமிரும் கூடவே வளர்ந்தது. யாரிடமும் ஒட்டமாட்டாள். பள்ளி கல்லூரி படிப்பை முடிந்ததும் அயல்நாட்டு வங்கி ஒன்றில் 5 இலக்க சம்பளத்தில் வேலையும் கிடைத்துவிட்டது. பிறகு சொல்லவா வேண்டும்? கல்யாணத்துக்கு பார்த்தார்கள். துர்கா மறுக்கவில்லை. காதல் விவகாரம் எதிலும் அவள் விழவில்லை. அப்பா நல்ல இடமாகத்தான் பார்த்தார். தனியார் நிறுவனம் ஒன்றில் பர்சனல் மேனேஜராக இருந்தான். இவர்கள் அளவுக்கு அந்த பையனின் குடும்பத்தில் வசதி இல்லை. அவனுக்கு சகோதரிகள் 3 பேர். எல்லாருக்கும் கல்யாணம் முடிந்துவிட்டது. சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. பையனின் படிப்பு, உத்தியோக தகுதிகளை பார்த்துதான் அப்பா தேர்ந்தெடுத்தார். வசீகரமாக அழகாக இருந்தான். என்னங்க, குடும்ப அந்தஸ்து இன்னும் வேணுமோ? அம்மா கேட்டாள். தேவையில்லம்மா, நமக்கு பையன்தான் முக்கியம். இவளும் சம்பாதிக்கிறா, ஒரு பிரச்சனையும் வராம வாழலாம். துர்காவை பார்க்க அவர்கள் வந்தார்கள். பரஸ்பரம் பிடித்துவிட்டது. மற்ற வேலைகளை மளமளவென முடிய பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்தி காட்டிவிட்டார் அப்பா. இப்படி ஒரு கல்யாணமா என ஊரே மூக்கில் விரல் வைத்து விட்டது. பல லட்சங்களை வாரி இறைத்து துர்காவை அவர்கள் வீட்டில் கொண்டு போய் ஒப்படைத்தார். கல்யாணம் முடிந்து முழுசாக 2 மாதங்கள் கூட முடியவில்லை. அதற்குள் இப்படி வந்து நிற்கிறதே இந்த பெண். அப்பா அருகில் வந்தார். துர்கா, இதை பாருமா, இப்படி உட்காரு. நீ திடீர்னு கோபிச்சுக்கிட்டு வந்து நிற்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையா, 2 பிரச்சனையா? சரிம்மா, நீ சொன்னாதானே தெரியும். துர்கா அம்மாவை பார்த்தாள். கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன், திரும்பி வந்ததும் சொந்தக்காரங்க வீடுகள்னு டின்னர், அது இதுன்னு கிட்டத்தட்ட 3 வார காலம் ஓடிப்போச்சு. எல்லாம் முடிஞ்சு வீடு திரும்பினோம். பிரகாஷ், நாளையிலிருந்து நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். நான் கூடத்தான். இரவு சாப்பாட்டின் போது அதை சொன்னார்கள் இருவரும். துர்கா, உனக்கு சமைக்க தெரியுமா? இல்லை, கிச்சன் பக்கமே உங்கள் வீட்டில் நீ எட்டி பார்த்தது இல்லையா? ஓரளவுக்கு தெரியும் அத்தை. கல்யாணம் ஆயாச்சு, இனிமே முழுக்க தெரியணும், கற்றுக்கிறேன். 3 வாரம் 2 பேரும் ஊர் சுற்றியாச்சு. புது ஜோடின்னு நானும் கண்டுக்கல. நாளையிலிருந்து காலையில் 4:30க்கு எழுந்து வீட்டு வேலைகளை செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போ. துர்கா பேசவில்லை. முதன் முறையாக மாமியார் தோரணையுடன் பேசிய விதம் பிடிக்கவில்லை. எதையும் சொல்லும் முறை என்று ஒன்று உண்டு. இதமாக, துர்கா, என்னால் முடியலம்மா, பொறுப்பை நீ எடுத்துக்கோ. சமையல் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுமா. இப்படி சொன்னால் நன்றாக இருக்காதா? படுக்கை இறக்கி வந்ததும் புருஷனிடம் இதை சொல்லிவிட்டாள். தப்பில்லையே துர்கா, நீ தான் பொறுப்பை ஏற்றுக்கணும். சரி பிரகாஷ், அதை உங்கள் அம்மா சொல்கிற விதமாக சொல்லணும். என்னை பெற்றவங்க கூட என்னை அதட்டி பேசினதில்லை. சரி விடு, பெருசுப்படுத்திக்காதே. அம்மாவுக்கு முடியலேன்னு நினைக்கிறேன். உறங்கினார்கள். காலையில் அலாரம் அடித்தது தெரியாமல் உறங்கிவிட்டாள். பிரகாஷ் விழித்தபோது 6:30. துர்கா, எழுந்துருமா. போச்சு, அலாரம் காலை வாரி விட்டாச்சு. எழுந்து அவசரமாக பல் தேய்த்து குளித்தாள். அடுப்படிக்கு வந்தாள். மாமியார் காஃபி போட்டு கொண்டிருந்தாள். அலாரம் அடித்தது தெரியல, நான் செஞ்சுக்கிறேன் இனி. மாமாவுக்கு 6 மணிக்கு காஃபி வேணும். கிடைக்கலனா தலைவலி வந்துடும். அலாரம் வச்சியா இல்லையா? வச்சேன். அடிச்சது தெரியாம அப்படி என்ன தூக்கம்? பொம்பளைக்கு எப்பவும் உணர்வு இருந்துட்டே இருக்கணும். துர்காவுக்கு முகம் சிவந்து விட்டது. நானே எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்தில் உழைப்பேன்? எனக்கு வயசாக இல்லையா? காஃபியை எடுத்து கொண்டு போனாள். துர்கா நேரம் பார்த்தாள். இனி சமைக்க, டிஃபன் தயாரிக்க என எதற்குமே நேரமில்லை. பெரிய லீவு முடிந்து வேலையில் சேரும் நாள். தாமதமாக போகக்கூடாது. அவசரமாக ஃப்ரிட்ஜிலிருந்து பிரெட் எடுத்து டோஸ்ட் தயாரித்தாள். ஜாம், பட்டர் இருந்தது. ட்ரெஸ் மாற்றி கொள்ள தொடங்கினாள். பிரகாஷ் வந்தான். துர்கா, என்ன டிஃபன்? நான் கையில் எதை கொண்டு போகிறது? இப்போ பிரெட் டோஸ்ட். மத்தியானத்துக்கு லஞ்ச் வெளியில் பார்த்துக்குங்க. நானும் அதைத்தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு இந்த பிரச்சனை வராது. அவன் மௌனமாகிவிட்டான். சாப்பிட உட்கார, நீ எதுவும் பண்ணலையா? குரலில் சீற்றம். நேரமில்லை அத்தை, பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் மாமா தொடமாட்டார். ஹோட்டல் தேனி ஒப்புக்காது. பட்டினிதான். நீங்கள் வீட்டில் தானே அத்தை இருக்கீங்க, ஏதாவது டிஃபன் பண்ணி தரலாமே. பாத்தியாடா பிரகாஷ், நான் வீட்டில் தண்டத்துக்கு இருக்கேன்னு சொல்கிறா. தண்டத்துக்குங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்தீங்க அத்தை. பேச்சுக்கு பேச்சு வாயாடினா எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நியாயம்னு வரும்போது மௌனமாக இருக்க என்னாலையும் முடியாது. பிரகாஷ், இதையெல்லாம் பார்த்து நீ பேசாமல் இருந்தா எப்படி? துர்கா, நீ பேசாதே. ஏன் பிரகாஷ்? போதும், பேச்சால தான் பிரச்சனை வளரும். நாளை முதல் எழுந்து ஒழுங்கா செஞ்சிடு. இதுக்கு என்ன அர்த்தம்?
இன்னைக்கு வேணும்னே நான் செய்யாமல் விட்டேன்னு அர்த்தமா? அதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி நாளைக்கு ஒழுங்காக செய்யணுமா? ஒழுங்காங்கிற வார்த்தை ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது பிரகாஷ். அதை நீங்கள் வாபஸ் வாங்கணும். பிரகாஷ் திரும்பி அவளை பார்த்தான். முகம் சிவந்து போனது. உதடு வரை வார்த்தைகள் வந்து ஒட்டி கொண்டது. பேசாமல் எழுந்து போய்விட்டான். அன்னையிலிருந்து தொடங்கின கோபம் அவருக்கு என் மேலே வளர்ந்துக்கிட்டே போச்சுப்பா. நானும் அதே பெருசுப்படுத்தலை. காலையில் 5க்கு எழுந்து 7க்கெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் ஆஃபீஸுக்கு போவேன். ஈவினிங் வந்த அப்புறம் ராத்திரி சாப்பாடு. ஒரு நிமிஷம் நிற்க நேரமில்லை. பிரகாஷ் நான் வந்தப்ப எல்லாம் படுத்து தூங்கிடுவார். அன்னைக்கு ராத்திரி அவரை நான் விடலை. பிரகாஷ், நான் கொஞ்சம் பேசணும். என்ன? இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கண்டுக்கிறது இல்லையா? நீ என்ன சொல்கிற? உங்கள் அம்மா தற்சமயம் தெம்பாக இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க தான் வேலை செஞ்சாங்க. இப்போவும் அவங்களே பழையபடி முழுமையாக செய்யணும்னு நான் சொல்லலை. கொஞ்சம் கூடமாட உதவினா வேலை சீக்கிரம் முடியும். எனக்கும் மூச்சு விட்டுக்க நேரம் கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு மருமகள்னு வந்துட்டா அவ தான் எல்லாம் செய்யணும்னு சட்டமில்லை. பிரகாஷ் பேசவில்லை. நான் நியாயத்தை பேசினா எதிர்த்து பேசுகிறேன்னு புகார். நீங்கள் வாயை திறக்கிறதில்ல. பிரகாஷ் நிமிர்ந்தான். இதை பாரு, நான் வாயை திறந்தா இந்த வீட்டில் பிரளயம் உண்டாகும். ஏன்? உன்னை நான் விட்டுற முடியாது. அதுக்காக பெத்தவங்களையும் நோகடிக்க கூடாது. நீங்கள் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுங்களேன். துர்கா பேசாமல் படுத்து விட்டாள். அப்புறம் என்னாச்சுமா? நானும் பொறுமையாகத்தான் இருந்தேன். தினசரி சமையலை என் காது படவே மோசமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரகாஷும் பக்கத்தில் தான் இருந்தார். எதுவும் பேசலை. நானும் எதிர்க்கலை. சம்பள நாள் வந்தது. அன்னைக்கு ஈவினிங் சம்பளத்தோடு வந்தேன். என் கை செலவுக்கும் நான் கட்டுற டெபாசிட்டுகளுக்கும் போக மீதி பணத்தை பிரகாஷ் கிட்ட தந்தேன். பிரகாஷ் வாங்கி எண்ணி பார்த்தான். 3000 ரூபாய் குறையுதே. 2000 ஆர்டி, மீதி என் கை செலவுக்கு. எதுக்கு துர்கா? எதுக்கா? நான் 5 வருஷத்துக்கு ஆர்டி கட்டிட்டு வரேன். பாதியில் அதை உடைக்க முடியுமா? உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? உன் கமிட்மெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியணும். இது முறையில்லை. என்ன பிரகாஷ், நீங்கள் 3000 போக உங்கள் கைக்கு 10,000 தந்திருக்கேன், போதாதா? நீ ஏண்டா தொங்குற? நீ சம்பாதிக்கலை? இதுக்கு தான் வசதி படைச்ச உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்ணை கட்டிக்க கூடாதுங்கிறது. நிறுத்துங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உன் இஷ்டத்துக்கு நடக்க இது ஹாஸ்டல் இல்லை, புருஷன் வீடு. புருஷன் வீடாகவே இருந்தாலும் நான் இங்கே கொத்தடிமையோ வேலைக்காரியோ இல்லை. பார்த்தியாடா முகத்தில் அடிக்கிறா. அவரை ஏன் வக்காலத்துக்கு இழுக்கிறீங்க? நீங்கள் நேருக்கு நேராக பேசுங்க. ஸ்டாப் இட் துர்கா. நீ பேசுகிறது பெரியவங்க கிட்ட, என்னை பெத்தவங்க கிட்ட. ஞாபகம் இருக்கட்டும். அதுக்காக அவங்க பேசின எல்லாத்துக்கும் தலையாட்ட நான் பூம்பும் மாடி இல்லை. இதுக்கு மேலே நீ பேசினா நம்ம தாம்பத்தியம் கேள்விக்குறியாகும். ஆகட்டும், தப்பே இல்லை. எனக்கு நியாயம் பட்டதை நான் சொல்லத்தான் செய்வேன். பிரகாஷ் அருகில் நெருங்கினான். உள்ளே போ துர்கா. சாரி, எந்த தப்பும் செய்யாத நான் ஒரு குற்றவாளி போல தலைகுனிஞ்சு உள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போவும் நீ விட மாட்டியா? அவள் விடலைன்னா அவளை நீ விட்டுருடா. துர்கா சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற? தன் மகனும் மருமகளும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு பெரியவங்க ஆசைப்படுவாங்க. இங்கே தலைகீழாக இருக்குது. பிள்ளை தன் மடியிலே இருக்கணும்னா கல்யாணம்னு ஒன்றை செஞ்சு வச்சிருக்க கூடாது. பிரகாஷ் நெருங்கி பளிச்சென கையை வேகமாக ஓங்கிவிட அந்தரத்தில் அதை கப்பன பிடித்து விட்டாள். பிரகாஷ் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மற்றவர்கள் முகத்திலும் கனமான அதிர்ச்சி. சாரி பிரகாஷ். புருஷனே ஆனாலும் பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க வர்றது அநாகரிகம். அதை பார்த்துட்டும் சில பேர் பேசாமல் நிற்கிறாங்களே, அது சுத்த காட்டு மிராண்டித்தனம். கையை விட்டு விட்டு வேகமாக உள்ளே போய்விட்டாள். இதுதான்ப்பா நடந்தது. நான் செஞ்சது தப்பா? நான் படிக்காத, எல்லாத்தையும் தாங்கிட்டு போக வேண்டிய அடிமை இல்லை. எனக்கு அந்த அவசியமும் இல்லை. அப்பா அம்மாவை பார்த்தார். உன் மேலே தப்புன்னு எதுவும் இல்லைம்மா. ஆனால் ஓங்கின கையை பிடிச்சது மாப்பிள்ளைக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கும். மனைவின்னா அடி வாங்கிட்டு அழுது குளிச்சு பெட்ரூமில் புருஷனை சமாதானப்படுத்தி கடைசியில் அது செக்ஸில் முடியும். ஐயம் சாரிப்பா. இதுதானே வழக்கமான நடைமுறை. அவங்கிட்ட அடியும் வாங்கிட்டு அவனை சந்தோஷமும் படுத்தணும். இதைவிட சாகலாம். மனைவிங்கிற ஸ்தானத்தை இதைவிட மோசமாக யாரும் கேவலப்படுத்த முடியாது. அம்மா அருகில் வந்தாள். இதை பாரு துர்கா, உன் புருஷனுக்கு உன்கிட்ட எல்லா உரிமைகளும் உண்டு. அதே மாதிரி எனக்கு உண்டு இல்லையா? நிச்சயமா. அப்ப நான் அவரை அடிக்க கை ஓங்கலாமா? என்னடி பேசுற? அவர் உன் புருஷன். மரியாதைக்குரிய உறவு அது. மனைவியும் மரியாதைக்குரிய உறவுதான். மாடு மாதிரி வீட்டில் உழைப்பு, ஆஃபீஸில் வேலை. திரும்ப வந்தா புருஷனை திருப்திப்படுத்தணும். எந்திரமா? ஐயம் சாரி. பெண்மையை அதுக்கு மேலா மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் கேவலப்படுத்துறதா இல்லை. துர்கா, பிரகாஷ் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கல. தாம்பத்தியத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் அது. ஆனால் எனக்குள்ள மரியாதை குறையக்கூடாது. குறைஞ்சா அந்த ஆள் கூட நிச்சயமாக நான் வாழ மாட்டேன். சரி, இப்போ நீ சொல்லிட்டு வந்தியா இல்லையா? நான் பெட்டியை தூக்கிட்டு வரலையே, நான் இங்கே தான் வர்றேன்னு பிரகாஷுக்கு தெரியும். திரும்பி போக மாட்டியா? தற்சமயம் இல்லை. உனக்கு கஷ்டமாக இருந்தா லேடிஸ் ஹாஸ்டல் தேடிக்கிறேன். என்னடி பேசுகிற நீ? இதை பாருமா, பொண்ணா பிறந்தவள் இப்போ எல்லாம் உதவி தான் செய்கிறா. யாருக்கும்
யாருக்கும் உபத்திரமா இல்லை. அவளோட தேவை சகலத்திலையும் வேண்டி இருக்கு. அப்புறம் அவள் அடிமையாகவும் இருக்கணும். என்ன நியாயம் இது? அப்பா அருகில் வந்தார். துர்கா, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசட்டுமா? அவசியம் இல்லைப்பா. இதில் காம்ப்ரமைஸ்க்கு இடமே இல்லை, அவசியமும் இல்லை. என் பிரச்சனை இது, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். உதவி கேட்டு இங்கே வரல. என் பிறந்த வீடாச்சேன்னு மனசு திறந்து பேச வந்தேன், அவ்வளவுதான். உள்ளே போய்விட்டாள். அப்பா அம்மாவிடம் வந்தார். இப்போ என்னடி செய்கிறது? என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா ஒரு பொண்ணு அப்படி நடந்துப்பா? அம்மா ஆரம்பித்தாள். பிரகாஷ் மௌனமாக இருந்தான். அவ பொம்பளையே இல்லை, புருஷனுக்காவது மரியாதை தர வேண்டாம்? அட புருஷனை விடுங்க, வீட்டு பெரியவங்களையும் அசிங்கப்படுத்தி பெரியவங்க முன்னால புருஷனையும் கேவலப்படுத்தி தாங்க முடியல. பிரகாஷ் பேசவில்லை. கை நீட்டி நீ அடிக்க போனப்ப அதை மடக்கி பிடிச்சாளே, எந்த பொம்பளை இதை செஞ்சிருக்கா? இவளே கை நீட்டி உன்னை அடிக்கவும் ஏன் துணிய மாட்டா? பிரகாஷ் முகம் சிவந்தது. பெரிய குடும்பத்துல பிறந்தவன் நீ, இது கொடுமைடா தம்பி. இவ கூட நீ வாழ்ந்தா அவமான படிக்குழில விழுந்து கிடப்ப. சத்தியமா நீ மீளவே முடியாதுடா ராஜா. அவனது சகோதரிகளில் ஒருத்தி இருந்தாள். அம்மா, அவன் பேசாம இருக்கான், நீ பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? என் பிள்ளை பேசலன்னா யோசிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். பிரகாஷ் எழுந்து உள்ளே வந்து விட்டான். கட்டிலில் படுத்தான். வேகமாக நடந்த சம்பவங்களை ஒருமுறை மனசுக்குள் ஓட்டி பார்த்தான். பல விஷயங்களில் அவள் பக்கம் நியாயம் இருப்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அடிக்க ஓங்கியவனின் கையை அவள் பிடித்த அந்த ஒரு சம்பவம் தான் அவனை உலுக்கிவிட்டது. எந்த ஒரு மனைவியும் செய்யாத செயல் இது. நிச்சயம் அவமானம்தான். 4 பேருக்கு மத்தியில் கேவலப்படுத்தி விட்டாள். இதற்கு நான் பதில் தந்தாக வேண்டும். என்ன பதில்? இங்கு இல்லை அவள். பிறந்த வீட்டுக்கும் போயாகிவிட்டது. இனி அவளை அதிர வைக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது வக்கீல் நோட்டீஸ். விவாகரத்து கேட்டு அனுப்பும் லாயர் நோட்டீஸ் ஒன்றுதான் இந்த சமயத்தில் எதிர்பாராத அதிர்ச்சியை அவளுக்கு தரப்போகிறது. ஒரு அடி சமாச்சாரத்துக்காக இத்தனை பெரிய இடியை இறக்கலாமா? தப்பில்லை. ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிடுவதால் விவாகரத்தை வாங்கிவிட்டதாக அர்த்தமில்லை. இது எச்சரிக்கை, லேசான மிரட்டல். இது அவளை எந்த ரூபத்தில் எங்கே போய் தாக்குகிறது என்று பார்க்க வேண்டும். முடிவை செய்துவிட்டான். தெரிந்த வக்கீல் நண்பன் ஒருவன் உண்டு. சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். நான் சிநேகிதன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நேராக புறப்பட்டு வந்து விட்டான். அந்த அட்வொகேட் ரங்கா வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தான். ஏய் பிரகாஷ், வா வா. எப்படி இருக்க ரங்கா? நான் தான் உன்னை கேட்கணும். புது தாம்பத்தியம் எப்படி இருக்கு? கலகலப்பா இருக்கா? கலகலத்து கிடக்கு. என்னடா சொல்ற? வார்த்தைக்கு வேற மாதிரி அர்த்தம் வருதே. பிரகாஷ் நடந்த சம்பவத்தை விவரித்தான். ரங்கா அதிர்ந்து போய் பார்த்தான். கேட்கும் போதே ஷாக்கா இருக்கு இல்லையா? சம்பந்தப்பட்ட எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்பாட்ல இருந்து அவமானப்பட்டவன். ரங்கா யோசனையுடன் சோஃபாவில் உட்கார்ந்தான். இவன் சொன்ன காட்சியை கற்பனையில் விஷுவலாக ஒரு முறை ஓட்டி பார்த்தான். பிரகாஷ் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். என்ன ரங்கா, எதுவும் பேசல? சரி, என்ன பேசணும்? விவாகரத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும். ரங்கா ஒரு துள்ளு துள்ளி விட்டான். என்னடா இது அதிகம் பிரகாஷ். ஒருத்தர் நம்மளை அடிச்சா திரும்பி 2 அடி தரலாம். பதிலுக்கு கத்தியை எடுத்து குத்த வரக்கூடாது. உன் பதில் அது மாதிரித்தான் இருக்கு. நீ புரிஞ்சுக்கலை ரங்கா. இது மிரட்டல் தான். இப்பதான் கல்யாணமாகி இருக்கு. உடனே விவாகரத்துனா மனசு தாங்குமா? எங்க மாமனாருக்கு இவ செல்ல பொண்ணு, ஒரே மகள். அவர் சும்மா இருக்க மாட்டார். சரிடா, அவர் ஆவேசத்தோட உன்னை பார்க்க வருவாரா? நிச்சயமா வருவார். அப்புறம் கெஞ்சி கோவப்பட்டு என்னை திட்டக்கூட செய்யலாம். ஆனா விவாகரத்து வேண்டாம்னு நிச்சயமா காலை பிடிப்பார். அப்படியா சொல்ற? பின்ன அவரோட பொண்ணு துர்கா, அவ வாழ்க்கையே இப்பதான் தொடங்குது. அது முடிகிற நிலைக்கு உடனே வந்தா அவர் விடுவாரா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பிரகாஷ். இது ஜஸ்ட் ஒரு அதிரடி நடவடிக்கை தான், நிஜமில்ல. செய்டா. சரி. பெட்ரூமில் படுத்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் துர்கா. நேரம் இரவு 8 மணி. துர்கா, சாப்பிட வரியா? இதோ வந்துட்டேன்மா. எழுந்து வந்தாள். சூடா அடை பண்றேன், நீயும் வந்து உட்காரு. டேபிள் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அப்பா பக்கத்தில் வந்தார். துர்கா, நான் கொஞ்சம் பேசலாமா? சரிப்பா, நீ இப்போ செஞ்சது நியாயம்தான். அதில் தப்பே இல்லை. பொண்ணுக்கு இந்த தைரியம் கூட இல்லைன்னா கூவி வித்துருவாங்க. வெரி குட். இப்போ உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்க சந்தோஷமாக இருக்கு. என்னங்க? அவரது பாராட்டு கண்டு அம்மா மிரண்டு போனாள். இருடி, நான் குழந்தைகிட்ட பேசிடுறேன். துர்கா, எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியுமா? புரியல. இந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக நேரடியாக மாப்பிள்ளை காரணம் இல்லை. ஆனால் மாப்பிள்ளையை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறது யாரு? அவரை பெத்தவங்க. புரியுதா? இதில் உனக்கும் உன் புருஷனுக்கும் நேரடி மோதல் இல்லை. ஆனால் அப்படி ஒரு மோதல் உருவாகும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டாச்சு. துர்கா நிமிர்ந்தாள். நீ படித்தவ, புத்திசாலி. அவரும் அப்படித்தான். முள்ளை முள்ளாலத்தான் எடுக்கணும். சதி பண்ணுறவங்கள சந்திக்கு கொண்டு வரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு கோவத்தில் டக்குன்னு கிளம்பி வந்துட்ட. தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த சண்டைக்கு அப்புறம் ராத்திரி பெட்ரூமில் நீங்கள் சந்திக்கலை. இல்லை, அப்படி சந்திச்சிருந்தா கதை வேறு திசையில் போயிருக்கும். எந்த திசையில்? பெட்ரூம் எதற்கு? கணவன் மனைவிக்கு எதுக்காக அது தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு? 2 விஷயத்துக்காக. ஒன்று மனசு விட்டு பேசி மனசை புரிஞ்சுக்க, இன்னொன்று உடம்பை புரிஞ்சுக்க. இது 2மே நிகழ்ந்திருந்தா உங்கள் மத்தியில் உள்ள உரசல் ஒரு ராத்திரியில் தீர்ந்திருக்கும். நான் இங்கே வந்தது தப்பா? நிச்சயமா இல்லைம்மா. இதுவரைக்கும் எடுத்த எந்த ஸ்டெப்பும் தப்பில்லை. இனிமேல் எடுக்க போகிற நடவடிக்கை ஜாக்கிரதையாக எடுக்கணும். நிச்சயமாக இருக்கும்பா. சரி, நான் சொல்லலை, உன்னையே கேட்குறேன். என்ன யோசித்து வச்சிருக்க?
ஈகோ பார்க்காம அவர்கிட்ட ஃபோனில் பேச போகிறேன். போதாதுமா? பின்ன நேரில் சந்திக்கணுமா? பெட்டர். அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் போனால் மாமியாருக்கு ஏத்தம் வந்துடும். அவர் கூட தான் அங்கே நான் நுழையணும். சரி, மாப்பிள்ளையே ஆஃபீஸில் பாரு. இது ஓகே. உணர்ச்சி வசப்படாமல் பேசுகிற இடம். அம்மா தந்த சூடான அடைகளை சாப்பிட்டாள். துர்கா, நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. உனக்காகத்தான் நாங்கள் வாழுறோம். பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கதான்மா செய்யும். அதையெல்லாம் கடந்துதான் போக வேண்டும். சரிம்மா. துர்கா போய் படுத்து விட்டாள். நாளை ஆஃபீஸில் பார்த்து பேசினால் இது சமரசமாகிவிடும். ஆனால் இனி பிடியை விடக்கூடாது. இந்த சந்திப்பில் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. அவரை என் பக்கம் முடிந்தவரை திருப்பிவிட வேண்டும். அது முடியுமா? ஒரு பெண் நினைத்தால் முடியாதது ஒன்று உண்டா? நன்றாக தூங்கினாள் துர்கா. காலையில் அம்மா எழுப்பிவிட நிதானமாக பல் தேய்த்து குளித்து ட்ரெஸ் செய்து கொள்ள தொடங்கினாள். அப்பா வந்தார். நீ லீவு தானேம்மா? ஆமாம்ப்பா. ஃபோனில் சொல்லிக்கிறேன். என் வண்டியில் மாப்பிள்ளை ஆஃபீஸில் உன்னை நான் ட்ராப் பண்ணட்டுமா? வேண்டாம், நான் போயிடுவேன். காலை 9:30க்கு அப்பா மகள் இருவரும் வாசலில் இறங்க ஒரு ஆள் வந்தான். சார், கோபிநாத் வீடு இதுதானே? ஆமாம், நான் தான். இந்த லெட்டர் உங்களுக்கு. அப்பா வாங்கி கையெழுத்திட்டார். அவன் தந்த புத்தகத்திலும் கையெழுத்திட்டார். அவன் போய்விட்டான். என்னங்க, யார் லெட்டர்? அட்வொகேட் ரங்கநாதன் ஆஃபீஸ்லேருந்து. எதுக்கு? ஏதாவது லீகல் ப்ராப்ளம் இருக்கும். கம்பெனி சம்மந்தப்பட்டது தான். நான் அந்த டிபார்ட்மெண்ட் தானே. பிரித்தார். அவர் கண்கள் ஓட ஓட ஆடி போனார். என்ன செய்தி? உங்கள் முகம் ஏன் இப்படி மாறுது? அவர் ஆடி போயிருந்தார். என்னப்பா? படிமா. துர்கா வாங்கி படித்தாள். அவளும் இதை எதிர்பார்க்கவில்லை. முகம் ஒரு நொடியில் கொந்தளிப்புக்கு போனது. என்னடி, நீயாவது சொல்லு. உன் மாப்பிளை வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கார். எதுக்கு? என்கிட்ட விவாகரத்து கேட்டு. அம்மா அலறிவிட்டாள். அப்பா முகம் பெயர்ந்த தினசில் இருந்தது. துர்கா உள்ளே வர மற்ற இருவரும் அவளை பின்பற்றினார்கள். ஐயோ, விவாகரத்து கேட்டு நோட்டீஸா? இது நியாயம்தானா? அப்படி நீ என்ன தப்பு செஞ்ச? இந்த அளவுக்கா உன் கோபம் மாப்பிளையே பாதிச்சிருக்கு? அம்மா புலம்பிக் கொண்டே அழத் தொடங்கிவிட்டாள். அப்பா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை. துர்கா அதை திரும்ப திரும்ப படித்தாள். அப்பா எழுந்தார். புறப்படுமா? எங்கேப்பா? மாப்பிள்ளையை போய் பார்த்துடலாம். நீ மட்டும் போனா போதாது, நானும் வரேன். எதுக்குப்பா? எதுக்கு? எதுக்கா? அவர்கிட்ட இதுக்கு காரணம் கேட்க வேண்டாமா? ஏன் இத்தனை பெரிய குண்டை தூக்கி போட்டீங்கன்னு விசாரிக்க வேண்டாமா? என்னங்க, இனிமே சண்டை போட வேண்டாம். பணிஞ்சு போகிறது தான் நியாயம். நீ என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, நாமெல்லாம் பொம்பளைங்க. நீ படித்தவ, உலகம் தெரிஞ்சவ. ஆனால் புருஷனை சட்ட ரீதியாக பிரிகிற நிலைமையெல்லாம் ஒரு பொம்பளைக்கு வரக்கூடாதுமா. வேண்டாம். அவர் தாலி கட்டின புருஷன். அவர் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டால் கூட கேவலமில்லை. போடா கண்ணு. அப்பா குறுக்கிட்டார். இவ அந்த அளவுக்கெல்லாம் வரணும்னு மாப்பிள்ளையும் எதிர்பார்க்க மாட்டார். அவரும் உணர்ச்சி வசப்பட்டு தான் நோட்டீஸ் விட்டிருக்கார். இவ மன்னிப்பு கேட்டுட்டா சரியா போயிடும். என்னதான் ஆனாலும் அடிக்க ஓங்கின கைகளை, அதுவும் புருஷன் கைகளை பொண்டாட்டி பிடிக்கிறது கொஞ்சம் அதிகம்தான். உணர்ச்சி வசப்பட்டு மாப்பிள்ளை லாயர் நோட்டீஸ் விட்டுட்டார். சரி, வாமா. எங்கே போகிறோம்? மாப்பிள்ளையோட ஆஃபீஸுக்கு. அங்கே போய் அவர் காலில் நான் விழுந்தா போதுமா? நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை விவாகரத்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சணுமா? அதே அங்கே போய் பார்த்துக்கலாமா? ஒருவேளை மாமனாரம் தன் காலில் விழ சொன்னா? உங்கள் அப்பா விழட்டும்டி, தப்பில்லை. எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. நீ வாழணும் நல்லபடியா. எங்களுக்கு அதுதான் வேணும். வாமா. இருங்கப்பா, நான் வாழணும்னா மானத்தை கூட விடுறதுக்கு நீங்கள் 2 பேரும் தயாராக இருக்கீங்க. நிச்சயமா. அந்த வகையில் நான் கொடுத்து வச்சிருக்கேன். எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தைகள்? இருங்கப்பா, ஆனால் எனக்குன்னு ஒரு சுய விலாசம் இப்போவும் இருக்குது. நீ என்ன சொல்கிற? துர்கான்னு ஒருத்தி அதிகம் நேசிக்கிறது யாரை தெரியுமா? அந்த துர்காவை தான். அவள் பிறந்தது முதல்ல அவளுக்கு அதிகம் பழக்கமானது அந்த துர்காவை தான். ஒவ்வொரு நடவடிக்கையும், எதிர்பார்ப்பும், ரசனையும், கோபதாபங்களும் எல்லாம் சேர்ந்து அவளே ரசிச்சுட்டு வாழறா இல்லையா? ஏம்மா ஒரு மாதிரி பேசுகிற? இல்லைம்மா, இப்போ தான் சரியாக இருக்கேன். வக்கீல் நோட்டீஸ் பார்த்து அதிர்ச்சியில் உன் பொண்ணுக்கு மூளை கலங்கி போச்சுன்னு நினச்சியா? துர்கா, அம்மா, உங்கள் 2 பேர் பாசம் புரியுது எனக்கு. என் பக்கம் இப்போவும் தப்பில்லை. நியாயப்படி நடந்தேன் நான். பிரகாஷ் நல்லவர், ஆனால் சுயபுத்தி இல்லாதவர். அதான் இந்த பேயாட்டம். சரி, நீ என்ன சொல்கிற? நம்மை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் வக்கீல் நோட்டீஸ் விடுறதே கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயம்தான். சரி, வந்தாச்சு. உடனே கதறிட்டு வருவோம்னு அவர் எதிர்பார்க்கிறார். வேண்டாம். இதை பார்த்ததும் மன்னிப்பு கேட்டு அவர் காலிடல் போய் விழுற அளவுக்கு இந்த துர்கா மலிவா போகல. என்னடி பேசுகிற? அடிக்க ஓங்கின புருஷனை தடுத்து பிடிச்ச ஒரே பொண்டாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் நானாத்தான் இருப்பேன். அதில் இருந்து என்ன புரியுது? துர்காங்கிற ஒரு தனி மனுஷி தன் கௌரவத்தையும் எந்த இடத்துலையும் இழக்கல, சரிதானா? இனியும் இழக்க மாட்டா. அதனால் பதில் மரியாதை செய்ய போகிறேன். நீ என்னம்மா சொல்கிற? அப்பா குரலில் அதிர்ச்சி இருந்தது. நானும் லாயர் நோட்டீஸுக்கு சட்ட ரீதியாகவே பதில் அனுப்ப தயாராயிட்டேன். பதில்னு அம்மா குரல் நடுங்கியது. விவாகரத்துக்கு சம்மதம்னு அனுப்ப போகிறேன். துர்கா, வேண்டாம்மா. அப்பா கெஞ்சினார். சாரிப்பா, இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் குறுக்கே வர வேண்டாம். நான் மட்டுமே இறங்கி இதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறேன். நான் உடனடியாக எங்கள் லாயரை போய் பார்க்கிறேன். அவள் வேகமாக படி இறங்கி போனாள். இருவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள். அட்வொகேட் ராஜவேணி துர்காவின் நெருங்கின தோழி. இருவரும் ஒன்றாக படித்தவர்கள். திடீரென துர்கா வந்து நின்றதும் ராஜவேணி அசந்து போனாள். என்னடி துர்கா, என்ன எதிர்பார்க்கலையா?
உன்கிட்ட எனக்கு கோவம் துர்கா. எதுக்கு? உன் கல்யாண இன்விடேஷன் எனக்கு வரவே இல்லை. அட்ரஸில் ஏதோ தவறுதல் உண்டாயிருக்கு வேணி. நிச்சயமாக நான் அனுப்பினேன். கடைசி நேரத்தில் பரபரப்பாக ஃபிக்ஸ் ஆன காரணமாக நேரில் போய் நிறைய பேரை கூப்பிட முடியலடி. இட்ஸ் ஓகே. கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை பற்றி பேசத்தான் உன்கிட்ட வந்திருக்கேன். ராஜவேணி முகம் சுருங்கியது. துர்கா, என் கணவர் டைவர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். எனக்கு சம்மதம்னு பதில் நோட்டீஸ் அனுப்பணும். நீ என்னடி சொல்கிற? துர்கா எதையும் விடாமல் மளமளவென சொல்லத் தொடங்கினாள். ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். ராஜவேணி எதுவும் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். என்ன பேசல வேணி? நிறைய பேசணும். எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கிறேன் துர்கா. இனி தொடங்க எதுவும் இல்லை வேணி. முடிய போகுதே, எல்லாம் முடிய போகுது. எதுவும் முடியல. உணர்ச்சி வசப்பட்டு நீ என்ன வேணும்னாலும் பேசிட்டு போ. நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன். ஃபேமிலி கோர்ட் என் ஏரியா. அதனால தான் தினசரி விவாகரத்து சங்கதிகளை சரளமாக பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இப்போ விவாகரத்து ரொம்ப அதிகமாக போச்சு. காரணம் பெண்கள் முழிச்சிக்க தொடங்கியாச்சு. இந்த காரணத்தை நான் இல்லைன்னு சொல்லலை துர்கா. ஆனால் சகிப்புத்தன்மை பெண்களுக்கு அறவே இல்லை. பொறுமையில் பூமாதேவின்னு பெண்களை சொல்வாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நிரூபிக்க பெண்கள் அவசரப்படுறாங்க. வேணி, படிப்பு, உத்தியோகம், தன்னம்பிக்கை, தாம்பத்திய வாழ்க்கையோட புரிஞ்சிக்க முடியாத அவசரம் எல்லாம் சேர்ந்து குடும்ப கோட்டில் பெண்களை கொண்டு வந்து நிறுத்திடுது. இல்லை வேணி, நீ பேசுறது நம்ம இனத்தை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கு. அது ஒரு நாளும் இல்லை துர்கா. நான் அட்வொகேட் மட்டும் இல்லை, பெண். சரி, விஷயத்துக்கு வருவோம். நீ பதில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்? வேணும்னா விவகாரம் அந்த அளவுக்கு போனால் அப்போ சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக செஞ்சுக்கலாம். நானே உனக்கு செஞ்சு தரேன். அப்படின்னா இப்போ போட்டி போட்டுக்கிட்டு பதில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டாம். பயந்துட்டேன்னு அவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நினச்சிட்டு போகட்டுமே. என்ன வேணும் நீ? எனக்கும் கொஞ்சம் கௌரவம் இருக்கு. அடிக்க கை ஓங்கிறது, இப்போ வக்கீல் நோட்டீஸ், இதெல்லாம் என்ன? கேள்வியை நீ கேட்குறது இங்கே. என் வக்கீல் நீ. உன்கிட்ட கேள்வி கேட்காம யார்கிட்ட நான் கேட்பேன்? இந்த விஷயத்தில் நான் தெளியத்தான் நான் இப்போ ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு. அந்த சண்டைக்கு அப்புறமா பிரகாஷை நீ சந்திக்கலை? இல்லை. ஏன் சந்திக்கலை? எனக்கு இஷ்டமில்லை. தப்பு துர்கா. நீ இதை பற்றி ஆழமாக சிந்திக்காம கண்களை கட்டிவிட்ட குதிரை மாதிரி இருக்க. ஒரு குழந்தை குறும்பு பண்ணுது, அல்லது அது குறும்பு பண்ணினதா அம்மா தப்பாக நினச்சிட்டா? சரி, குழந்தையை அம்மா தண்டிச்சிட்டா. காரணம் அந்த நேரத்து ஆத்திரம். அப்புறம் அம்மா ஃபீல் பண்ணாமலா இருப்பா? நிச்சயம் பண்ணுவா. அந்த மனநிலையில தான் இருக்கார் பிரகாஷ். இல்லை, இதை நான் ஒப்புக்கல்ல. அன்னைக்கு நடந்த சண்டைக்காக அவர் ஃபீல் பண்ணியிருந்தா இந்த நேரம் என்னை தேடியும் வந்திருப்பார். பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். தேடி வரது மட்டுமல்லாமல் மனசை விட்டு பேசியிருப்பார். அவர் வராமல் வக்கீல் நோட்டீஸ் வந்தா என்ன அர்த்தம்? வேணி பேசவில்லை. சொல்லு வேணி. உன் கணவருக்கும் ஆழமாக யோசிக்கிற அளவுக்கு அந்த நேரத்தில் மூளை செயல்படலை. தப்பு. அவருக்கு மூளையே இல்லை. ரிமோட் கண்ட்ரோலில் அவரை இயக்கிட்டு இருக்காங்க. வேணி எழுந்தாள். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கா. எதுக்கு? அவளை உற்று பார்த்தாள் வேணி. வக்கீல் நோட்டீஸ் தயார் பண்ணத்தான். நம்ம கேஸ் கிடக்கட்டும். உன் கணவர் எங்கே இப்போ? சவுதி அரேபியா. எப்போ வருவார்? 5 வருஷ கான்ட்ராக்டில் போயிருக்கார். 2.5 வருஷம் முடிஞ்சாச்சு. மீதி இருக்கே. உனக்கு குழந்தையும் இல்லை. நாங்களும் தள்ளி போட்டிருக்கோம். அவர் வந்ததும் பெற்றுக்கிறது. என்ன அவசரம்? நான் புறப்படட்டா? உன் கணவரோட விலாசம், ஃபோன் நம்பர் கொடு. எதுக்கு? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பத்தான். நிஜமாவா வேணி? நான் ஏன் பொய் சொல்கிறேன்? நான் லாயர். என் தொழிலை நான் செய்யத்தானே வேணும். தந்தாள் துர்கா. தேங்க்யூ வேணி. நான் நோட்டீஸ் ரெடி பண்ணினதும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, நான் வரட்டுமா? துர்காவை வாசல் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போய் வழி அனுப்பி வைத்தாள் வேணி. உள்ளே வந்தாள். நேராக ரிசீவரை எடுத்து டயல் செய்தாள். எதிர்முனை உயிர் பெற்றதும், ஹலோ மிஸ்டர் பிரகாஷ் இருக்காரா? லைனில் இருங்க. 4 நிமிடங்கள் கழித்து பிரகாஷ் வந்து ஃபோனை எடுத்தான். ஹலோ, குட் மார்னிங். ஐ எம் ராஜவேணி, அட்வொகேட். குட். என்கிட்ட நீங்கள் எதுக்கு பேசணும்? நான் துர்காவோட லாயர். உங்களோட விவாகரத்து நோட்டீஸ் பார்த்தேன். வெரி குட். அதனால தான் உங்ககிட்ட பேச பிரியப்படுறேன். எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும். தாராளமாக. எப்போ வரலாம்? இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஷியோர். அவன் இடத்தை சொல்ல அவள் குறித்து கொண்டாள். தேங்க்யூ சார். ரிசீவரை வைத்தாள். மனசுக்குள் சில கணக்குகளை போட்டு வேகமாக நடக்கத் தொடங்கினாள். மணிக்கணக்கை விட இங்கே மனித கணக்கு ஒன்று உண்டு. அது ராஜவேணிக்கும் புரியவில்லை. அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் பைக்குடன் நின்றான் பிரகாஷ். போவோர் வருவோரை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். வேணி காரில் வந்து இறங்கினாள். சுற்றிலும் பார்த்தாள். பைக்கில் சாய்ந்து பார்வை அலைபாய நின்ற இவனை பார்த்ததும் சந்தேகம் வந்தது. அவனிடம் வந்தாள். நீங்க மிஸ்டர் பிரகாஷா? அட்வொகேட் வேணிதானே? ஆமாம். வாங்க, உள்ளே போகலாம். இருவரும் உள்நோக்கி நடந்தார்கள். பேஸ்மெண்டில் ஏசி ரெஸ்டாரண்ட் இருந்தது. இருவரும் படியிறங்கி போனார்கள். ஓரிடத்தை பிடித்து கொண்டார்கள். நட்சத்திர ஹோட்டல் இருட்டு. ரூம் லைட் என அந்த பந்தா லுக் இருந்தது. இருவரும் இடம் தேடி அமர்ந்தார்கள். என்ன சாப்பிட்றீங்க அட்வொகேட்? ஜஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ். 2 லெமன் ஜூஸ் கொண்டு வாப்பா. மெதுவாக கொண்டு வா. அவன் போனான். சொல்லுங்க லாயர். எல்லா விவரமும் துர்கா எனக்கு சொன்னான். துர்கா பொதுவாக தப்பாக கற்பனையாக எதுவும் பேசுறதில்ல.
பிடிவாதம் இருந்தாலும் அவகிட்ட நியாயம் உண்டு. அவன் பேசவில்லை. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். மிஸ்டர் பிரகாஷ், தாம்பத்தியம் புனிதமானதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? நிச்சயமா உண்டு. நல்லபடியா என்னை பெத்தவங்க அதை மதிச்ச காரணமாக தான் நானும் இருக்கேன். இத்தனை வருஷங்கள் கழிச்சும் அவங்க கம்பீரமா நடமாடுறாங்க. ஓகே, உங்க விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ காலமாச்சு? 1 மாசம் கூட ஆகல. வெரி குட். இந்த 1 மாச வாழ்க்கையில எந்த அளவுக்கு துர்காவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? திமிர் பிடிச்சவள், யாரையும் மதிக்காதவள்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இணக்கமாக நீங்கள் 2 பேரும் இருந்ததில்ல. ஐ எம் சாரி. மிஸ்டர் பிரகாஷ், தாம்பத்திய ரீதியாக கணவன் மனைவியாக நீங்கள் வாழத் தொடங்கியாச்சா? அட்லீஸ்ட் உடல் அளவில்? சரி. துர்காவை எப்படி திமிர் பிடிச்சவன்னு சொல்கிறீங்க? அவள் வீட்டு பெரியவங்க பேச்சை மதித்து நடக்கிறதில்ல. அவள் அப்படி சொல்லலையே. பெரியவங்க அவளை சுடுசொற்களால் காயப்படுத்தினாங்கன்னு குமிர்னா. அவன் பேசவில்லை. ஸோ இது பொய் இல்லை. மேடம், ஒரு பெண் புருஷன் வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாருமே அங்கே நல்லவங்களாக இருக்கணும்னு என்ன கேரண்டி? இல்லைதான். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தாம்பத்தியத்துக்கு அது பெருமை இல்லையா? வேணி பேசவில்லை. நான் மனசை திறந்தே பேசுகிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல குணமே இல்லை. அவங்க நிச்சயமாக டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆனால் கொடுமைக்காரங்க இல்லை. அவனே பேசட்டும் என வேணி மௌனமாக இருந்தாள். துர்கா வீட்டு வேலைகளை செஞ்சா. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபட்டா. அதெல்லாம் கூட எனக்கு தெரியும். அப்புறம் இந்த சம்பள விவகாரம்தான் பெரிய விஷயமாச்சு. அவன் மளமளவென சொல்ல தொடங்கினான். அவள் பணத்தை பேங்க்ல போட்டதெல்லாம் கூட தப்புன்னு நான் சொல்லலை. பைசா திருத்தமா எங்கள் அம்மா கணக்கு கேட்டதை நானே ரசிக்கல. அதெல்லாம் அராஜகம்தான், ஒப்புக்கிறேன். சரி, கொஞ்சம் கூட அடக்கமாக பேசியிருக்கலாம். என் வெறியை தூண்டுற மாதிரி வார்த்தைகளை போட்டா. என்ன சொன்னா? பிள்ளை தன் மடியிலே இருக்கணும்னா கல்யாணம்னு ஒன்றே செஞ்சு வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னா. எனக்கு ஆத்திரம் வந்தது. கையை ஓங்கிட்டேன். வேணி மௌனமாக இருந்தாள். நான் கை ஓங்குறதெல்லாம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை மேடம். எனக்கு பெண்களை மதிச்சுதான் பழக்கம். கை ஓங்கினது கூட பெருசில்லை. அதை அவை தடுத்து பிடிச்சது தான் இந்த விவகாரத்து வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. குளிர்பானம் வந்தது. இருவரும் எடுத்து பருகினார்கள். நான் விவாகரத்து நோட்டீஸ் விட்டது நிஜம். ஆனால் அவளை விவாகரத்து பண்ணுற எண்ணம் எனக்கு இப்போவும் இல்லை. ஓ, ஜஸ்ட் அவளை மிரட்டி பார்க்க தான் நோட்டீஸ் விட்டீங்களாக்கும்? ஆமாம். இதை பார்த்ததும் அப்பா மகள் 2 பேரும் உங்கள் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஆசை இல்லை மேடம். துர்கா மற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் யாருக்கு அவமானம்? அதை சத்தியமாக நான் எதிர்பார்க்கவில்லை. தேடி வந்து கொஞ்சமாக நாசூக்கா அவங்க 2 பேரும் பேசிட்டா இதை வாபஸ் வாங்கிக்க நான் தயாராக இருக்கேன். வேணி ஆச்சரியமாக பார்த்தாள். குடும்பம்னா எல்லாம் தான். பொறுமை வேண்டாமா மேடம்? மிஸ்டர் பிரகாஷ், நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். உங்கள் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. துர்கா கிட்ட நான் பேசுகிறேன். நாங்கள் ஃபேமிலி கோட்டா இருந்தாலும் யாரையும் பிரித்து வைக்க விரும்ப மாட்டோம். போலாமா? வேணி மனது வேறு விதமான கணக்குகளை போட ஆரம்பித்தது. சொல்லு வேணி. நான் பிரகாஷ் கிட்ட பேசிட்டேன் துர்கா. எதுக்கு? இதை பாரு, நான் ஒரு அட்வொகேட். உன் சார்பாக பதில் நோட்டீஸ் விட போகிறவள். அதனால் அப்படி வரும்போது சம்மந்தப்பட்ட 2 பேரையும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லதில்லையா? எந்த அட்வொகேட்டும் தன் கட்சிக்காரரை கவனிக்கிறது தான் வழக்கம். நிஜம்தான். ஆனால் எதிராளி பலம் என்னன்னு தெரிஞ்சிக்காத காரணமாக தான் பல பேருக்கு தோல்வி. வேணி, நான் உன்னை சொல்லலை. உங்கள் வீட்டுக்காரர் வியூவிலிருந்து இது என்னன்னு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம். அதை எனக்கு சொல்லலாமா? அவள் கேள்வியில் கேலி தூக்கலாக இருந்தது. வேணி பொருட்படுத்தவில்லை. தாராளமாக சொல்லலாம். அவர்கிட்ட வந்து நீயும் உங்கள் அப்பாவும், அப்பா இல்லைனாலும் நீ நிச்சயமாக வந்து பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது செஞ்ச தப்புக்கு மனசு வருந்தி நான் மன்னிப்பு கேட்கணும், அதானே? நிச்சயமா இல்லை. அவர் அதை விரும்பவே இல்லை. ஒரு வார்த்தை அவர் போட்டார். அழகான வார்த்தை. என்கிட்ட வந்து நாசுக்கா பேசட்டும் அப்படின்னார். என்ன அர்த்தம்? நாங்கள் நாசுக்கா இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமாக கத்துவோம்னு அர்த்தமா? அதில்லை அர்த்தம். பின்ன நீயே புரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். எனக்கு தெரியல. இனிமே இது மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறார். சபாஷ், என்னை மன்னிச்சிடுங்கன்னு வேறு விதமாக சொல்கிறது தான் இது. வேணி பேசவில்லை. இதுவரைக்கும் பதில் நோட்டீஸ் விடணுமான்னு ஒரு நெருடல் கூட இருந்தது. நீ போய் பேசிட்டு வந்த அப்புறம் சந்தேகம் இல்லாமல் விடணும்னு தோணியாச்சு. துர்கா, நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு தோணுது. இல்லை வேணி, நான் திடமா தீர்க்கமா தெளிவாக இருக்கேன். சாரி வேணி, நான் முடிவுக்கு வந்தாச்சு. நீ எப்பவுமே எனக்கு நல்ல சிநேகிதி தான். ஒரு லாயராக இருந்து இதில் நீ ஒத்துழைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மாட்டேன்னு நீ சொல்லிட்டா நான் வேறு லாயரை பார்க்கணும். வேணி அதிர்ந்து போனாள். துர்கா, என்கிட்ட ஏன் உனக்கு கோபம்? உனக்கு உதவ மாட்டேன்னு எப்போ நான் சொன்னேன்? சாரி வேணி, வந்தது முதல் நீ அவருக்கு தான் சாதகமாக பேசிகிட்டு இருக்க. துர்கா சட்ட ரீதியாக மட்டுமே பார்க்காம தார்மீக அடிப்படையில் 2ஐயும் சீர்தூக்கி அலசி பார்க்கும்போது சாரி துர்கா, நான் சொல்லாமல் இருக்க முடியல. பிரகாஷ் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தீர்க்கமாக படுது. துர்கா ஒன்றும் பேசவில்லை. நான் நிச்சயம் உனக்கு பாதகமாக இருக்க மாட்டேன். இப்போ லாயராக நான் இருக்கல. கருப்பு கவனை கலட்டிட்டு கொஞ்சம் மனுஷியாக இருந்து பேசி பார்க்குறேன். உன் சிநேகிதியாக இருந்து சொல்கிறேன். என் சிநேகிதியாக மட்டும் இருந்தா நீ என் பக்கம் தானே இருக்கணும். மறுக்கல துர்கா, நான் உன் பக்கம் இருக்கிற காரணமாக தான் இத்தனை பேச்சு. என்ன குழப்பற? இது சண்டை இல்லை. ஈகோக்கள் பெருசாகி உண்டான விரிசல்.
புருஷன் மனைவிங்கிற உறவு மத்தியில் எதுக்கு ஈகோ? சின்ன உரசல்கள் இருந்தால் தான் தாம்பத்தியம் ருசியாக இருக்கும். நான் மறுக்கல்ல, உரசல்கள் போதும் துர்கா, விரிசல்கள் வேண்டாம். நீ மன்னிப்பே கேட்க வேண்டாம். அவர் சொல்கிற மாதிரி நாசுக்கா அவரை அணுகி நேற்று வரைக்கும் நடந்ததை பேச வேண்டாம். போகட்டும், இனிமே சந்தோஷமா இருப்போம்னு சொல்லு. பிரகாஷ் மறுவார்த்தை பேசினா என்னை வந்து கேளு. துர்கா மௌனமாக இருந்தாள். துர்கா, ஒரு ஆண் பிள்ளைக்கும் என்னவெல்லாம் நிர்பந்தங்கள் இருக்குன்னு அவனோட மனைவி முதல்ல உணரணும். உணர்ந்துட்டா தாம்பத்தியத்தில் ஏன் விரிசல் விழுது? நான் உணரலேன்னு சொல்றியாக்கும். இல்லை, நீ புத்திசாலித்தான். ஆனால் அவரை ஆழமா நீ புரிஞ்சுக்கல. துர்கா எழுந்தார். லுக்வேணி, ஒன்று எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? உனக்கு அவர் வேப்பிள்ளை அடிச்சிட்டார். இந்த மாதிரி ஷார்ப்பான கரடுமுரடான வாக்கியம்தான் உனக்கு பலவீனம். சரி, உண்மை பல சமயம் பலவீனமாகத்தான் இருக்கும். என்ன செய்ய முடியும்? ஸோ மன்னிச்சிடு வேணி, நீ என் லாயர். எதிராளிக்கு சாதகமாக இருக்க வேண்டாம். இப்போ நான் உன் சிநேகிதி துர்காவா பேசல, கிளைண்டா பேசுகிறேன். பதில் நோட்டீஸ் விடணும். வேணி எழுந்து நின்றாள். ஒரு கட்சிக்காரர் கிடைச்சா போதும். அவரை வச்சு சம்பாதிக்க நினைக்கிற லாயர் நான் இல்லை. அதனால் சாரி துர்கா, உன் விவாகரத்துக்கு நான் லாயராக இருந்து நிச்சயமாக உதவ முடியாது. துர்கா முகத்தில் இருந்த சிரிப்பு சுத்தமாக மறைந்தது. தேங்க்யூ வேணி, நாம் அப்புறமா சந்திக்கலாம். கை குலுக்கி விட்டாள். துர்கா மௌனமாக இருக்கவில்லை. வேறொரு அட்வொகேட்டை, அப்பாவுக்கு தெரிந்தவரை பிடித்து பதில் நோட்டீஸ் அனுப்பிவிட்டாள். விவாகரத்து சம்மதம் தெரிவித்து. பிரகாஷ் அதை கையில் வாங்கிவிட்டான். இதோ விவாகரத்து நோட்டீஸ் துர்கா அனுப்பியிருக்கா. அப்பா அம்மாவிடம் காண்பித்தான். பார்த்தியா, என்ன ஒரு திமிர் பாரு. உடனே பதில் அனுப்புறா. பொம்பளையா பிறந்துட்டு ஐயோ விவாகரத்தா வேணுமான்னு ஒரு கேள்வி கூட வராம ஒருத்தி செயல்படுறானா அவ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? பிரகாஷ் பேசவில்லை. நடக்கட்டும் பிரகாஷ், அவ திமிர் ஒடுங்கணும். இதை முடிச்சிட்டு நீ வந்ததும் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. என்ன? நீ இருடி. அப்பா குறுக்கே புகுந்தார். என்ன சொல்ல போறீங்க? விவாகரத்தை கோர்ட் ஒப்புக்கிட்டாலும் 1 வருஷ செப்பரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் விவாகரத்து தருவாங்க. இப்போ நீ சொல்லு. நல்ல அடக்கமான, வேலைக்கு போகாத சுமாரான பொண்ணா பார்த்து நம்ம பிரகாஷ்க்கு 2ஆம் கல்யாணம் பண்ணிடலாம். நிறுத்துமா. என்னப்பா, உங்களுக்கெல்லாம் புத்தி இப்படித்தான் போகுமா? பிரகாஷ், நீ என்ன சொல்ற? பின்ன என்னம்மா, ஒன்று முறிஞ்சிட்டா உடனே அடுத்தது வந்துடணுமா? ஏன், என்ன தப்பு? அவள் உங்களுக்கு ஒத்து போகலைன்னா அவளையும் விவாகரத்து பண்ணிடலாமா? என்னடா பேசுகிற நீ? பின்ன அம்மா நானும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன்தான். எப்பவும் தாலியை கையில் தூக்கிட்டு அலைய முடியாது. எவக்கடத்தில் கட்டலாம்னு. பிரகாஷ், போதும், இன்னொரு கல்யாண பேச்சை தயவு செஞ்சு எடுக்காதே. பட்டதெல்லாம் போதும். என்னை கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடு ப்ளீஸ். அம்மா உள்ளே போய்விட்டாள். நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? உலகத்தில் இல்லாத ஒன்னையா? எப்படியோ போங்க. அவ மேலே உள்ள ஆத்திரத்தை என் மேலே காட்டினா எனக்கு தாங்குமா? பிரகாஷ் தனியாக வந்து உட்கார்ந்து விட்டான். நடந்த சம்பவங்கள் சகலத்தையும் மனசுக்குள் ஒரு முறை அப்படியே அசை போட்டான். நான் செஞ்சது நியாயம்தானா? அவள் கையை பிடித்தது திரும்ப திரும்ப வந்து வதைத்தது. கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்தான். விவகாரம் கோர்ட்டுக்கு வந்தது. இருவரும் அழைக்கப்பட்டார்கள். கவுன்சிலிங் இருந்தது. அலசப்பட்டது. இருவரும் தீர்மானமாக இருந்தார்கள். அடிப்படை காரணம் ஈகோ. நீ ரெடினா நான் மட்டும் என்ன, நானும் ரெடி. 1 வருட சட்ட ரீதியான பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டது. பிரிந்து வெளியே வந்தார்கள். துர்கா, 1 நிமிடம். சொல்லுங்க. நம்ம விவகாரத்தில் இனி பிரச்சனை இல்லை. 1 வருஷ செப்பரேஷன் முடிஞ்சா கிடைச்சிடும். சரி, ஆனால் அழகாக வாழ வேண்டிய 2 பேரும் தேவையில்லாமல் ஒரு விவகாரத்தை பெருசாக்கி அதில் சுயமரியாதையை கலந்து குழம்பிட்டோமோன்னு தோணுது. எனக்கு தோணலை. இந்த பிரிவு அவசியம்தான்னு நான் நினைக்கிறேன். துர்கா, ஆமாம் பிரகாஷ், நம்ம நட்பு தொடரலாம். சந்தோஷமா, அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நட்பில் ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. சரிதானா? அவ்வளவுதானே? எஸ், போலாமா? பிரகாஷ் வந்து தன் காரில் ஏற துர்கா தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு போக்குவரத்தில் கலந்தாள். வேணி பிரகாஷ் அருகில் வந்து நின்றாள். திரும்பினான். சாரி பிரகாஷ், தனி மனுஷ பிடிவாதங்களை மீறி கோர்ட்டில் எதுவும் செய்ய முடியறதில்ல. இந்த பிரிவுக்காக நான் வருத்தப்படுறேன். யார் மேலே? உங்கள் 2 பேரையும் தனித்தனியாக நான் குறை சொல்லலை. அப்புறம் மெதுவாக வளைக்க வேண்டியதே கொஞ்சம் பலவந்தப்படுத்திட்ட காரணமாக முறிஞ்சு போச்சு. பிரகாஷ் முகத்தில் வேதனை தெரிந்தது. கல்யாணம் நடந்து 1 மாதம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. வேணி பேசவில்லை. தாம்பத்தியம் இத்தனை மலிவாக போச்சா நம்ம ஊரில்? இல்லை பிரகாஷ், தாம்பத்தியம் மலிவாக போகல, தளர்ந்தும் போகல. அது எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கோவப்படாதீங்க பிரகாஷ். தாம்பத்தியங்கிறது அழகாக கட்டப்பட்ட ஒரு ரோஜா மாலை. மாலையை அழுத்தி பிடிச்சா பூக்கள் உதிர்ந்து போயிடும். அதை மென்மையாக கையில் எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும். குரங்குகள் கையில் பூமாலையை கொடுத்தா என்னவாகும்? வேணி, எங்கள் 2 பேரையும் குரங்குன்னு சொல்கிறீங்களா? சாரி, தாம்பத்திய மாலையை பிச்சு வீசினவங்களை வேற எப்படி வர்ணிக்கிறது? நான் வரேன் பிரகாஷ், நிச்சயமாக சந்திப்போம் அடிக்கடி. பிரகாஷ் அப்படியே நின்றான். அவனது அடிநெஞ்சில் வேதனை முகாமிட்டது. துர்கா வேலைக்கு போக தொடங்கிவிட்டாள். காலை 4:30க்கு அலாரம் அடித்ததும் துர்கா எழுந்து பல் தேய்த்து குளித்து சமையல் கட்டுக்கு வந்து விட்டாள். அம்மா அலாரம் அடித்தது தெரியாமல் உறங்கிவிட்டாள். வாரி சுருட்டி எழுந்து பார்த்தால் 6 மணி. பாதிக்கு மேல் சமையல் வேலை முடிந்து விட்டது. இன்னொரு பக்கம் டிஃபன் தயாராகி கொண்டிருந்தது. துர்கா, நீ ஏன் எழுந்த? என்னை எழுப்பி விட்டுட்டு நீ படுத்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு? நான் தாராளமாக செய்யலாம். சரிம்மா, அங்கே என்ன உனக்கு கட்டாயம் இருந்தது? இங்கே அது இல்லையேம்மா. உனக்கு ரெஸ்ட் வேற எங்கே கிடைக்கும்?
அம்மா கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறுறதுக்கு முன்னால் இருந்த துர்கா வேற. அப்போ நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த காலம். அதனால இந்த வீட்டில் எந்த சலுகை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ விஷயமே வேற. என்னடி சொல்கிற? விடு, நான் விரும்பி ஏற்றுக்கிட்டதால விவாகரத்து என்னை உறுத்தல. ஆனாலும் பிறந்த வீட்டுக்கு பாரமா இவ வந்து உட்கார்ந்துருக்காளேன்னு நாளைக்கு ஒரு சொல் வந்துடக்கூடாது இல்லையா? என்னடி பேசுகிற நீ? அப்படி நானும் அப்பாவும் சொல்லுவோமா? அம்மா, மனுஷ குணம் என்ன காரணத்தினால எப்போ மாறும்னு சொல்ல முடியுமா? அதை ஏற்றுக்க தயாராக இருக்கணும் இல்லையா? பாலை கறந்தாச்சு, எடுத்தாச்சு, உபயோகப்படுத்த முடியல. மடியில் திரும்பவும் ஊசி போட்டால் ஏற்ற முடியும்? மடிக்கு பக்கத்தில் பாலை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். சமயத்தில் பசுவே தன் கால்களால் அதை தட்டி விடலாம். நான் சொல்கிறது புரியுதா? நல்லா புரியுது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாங்களே சுருக்குன்னு பேசி உன்னை நோகடிக்க வாய்ப்புண்டுன்னு நீ சொல்கிற. அப்படி இல்லைம்மா, வேண்டாம் துர்கா. நான் படிக்கல, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசவும் எனக்கு தெரியல. ஆனால் உன்னை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இது உன் வீடு. நீ எங்களுக்கு ஒரே மகள். எப்பவும் நீ எங்களுக்கு பாரமாக மாட்ட. நீ பாரமாயிட்டா உலகமே பாரமாயிடும்டி. அம்மா லேசாக அழுதாள். துர்காவுக்கு வேதனையாக இருந்தது. நீ எடுத்த முடிவை நான் விமர்சிக்கல. அத்தனை அறிவு எனக்கு இல்லவும் இல்லை. ஆனால் காசு பணத்தை கொட்டி ஊரை கூட்டி ஒரே மகளுக்கு பிரம்மாண்டமாக நடத்தின கல்யாணம் கேலி கூத்தா போச்சே. அதை நினச்சா மனசு தாங்கலடி. அம்மா, அறிவுபூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவாக கூட இது இருக்கலாம். படிக்காத எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் உணர்ச்சி பூர்வமாக என் மனசு இதே ஜீரணிக்கலடி துர்கா. உன் வயசு பொண்ணுங்களை கழுத்தில் தாலியோட சந்தோஷமாக புருஷனோட பார்க்கும்போது மனசு துடிக்கும். போதுமா, இதுதான் எல்லை. நான் பேசலடி. நான் பேசி என்ன லாபம்? எதைத்தான் சாதிக்க போறேன்? அம்மா முனகியபடி உள்ளே போனாள். துர்கா அப்படியே நின்றாள். சற்று நேரத்தில் உடை மாற்றி ஆஃபீஸுக்கு புறப்பட்டு விட்டாள். ஆஃபீஸில் கூட அவளது இந்த ரத்து அரச புரசலாக தெரிந்துவிட்டது. அவள் சொல்லாவிட்டாலும் வந்துதானே ஆகணும். தெரியாம இருக்குமா? துர்கா அதற்காக மற்றவர்கள் பார்வையை பொருட்படுத்தவில்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருந்தாள். அதே நேரம் பிரகாஷ் வீட்டில் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. துர்கா இருந்தபோது இழுத்து போட்டுக்கொண்டு எல்லா வேலைகளையும் அவள் செய்தாள். இப்போது அடுப்படியில் பூனை தூங்கியது. என்னால் முடியவில்லை என்று அம்மா சொல்லிவிட்டதால் அம்மாவை கட்டாயப்படுத்த முடியவில்லை. அவர்கள் வயதானவர்கள், மெதுவாக சமைத்து கூட சாப்பிடலாம். வேலைக்கு போகும் கட்டாயம் உள்ளவர்களுக்கு அப்படி முடியுமா? பிரகாஷுக்கு ஒரு டீ காஃபி கூட போட தெரியாது. வீட்டிலும் அடுப்பு பற்ற வைக்கப்படவில்லை. என்ன செய்ய முடியும்? தவித்து போனான். துர்கா இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? நடக்கத்தான் விடுவாளா? வெறுப்புடன் புறப்பட்டான். சரி, துர்கா வருவதற்கு முன் எப்படி வாழ்ந்தாய்? இதே அம்மா தான் செய்து போட்டாள். அப்போது சலித்து கொள்ளவில்லை. ஒரு மருமகள் வந்து வாழ்ந்து காட்டிய பிறகு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. அவள் செய்யட்டும் என்ற ஆணவம் தலை தூக்கிவிட்டது. சகலமும் ஏற்று அவள் செய்ததால் சுகமான ஓய்வு கிடைத்தது. அந்த சுகத்தை அனுபவிக்க விடாமல் தொல்லை. புருஷன் என்ற மரியாதை இரக்கம் மனைவியிடமும் இல்லை. புருஷன் என்ற மனிதனுக்கு மிஞ்சுவது வெறுப்புதான். பிள்ளையிடம் அம்மாவுக்கு பரிதாப உணர்ச்சியும் மிஞ்சவில்லை. ஒருவேளை இருவர் பக்கமும் சேராமல் நான் நின்றிருந்தால் நிம்மதி நிலைத்திருக்குமோ? 2 மாதம் கூட முழுசாக ஆகவில்லை கல்யாணம் முடிந்து. 1 மாதத்திற்குள் பிரிவு ஏற்பட்டு இப்போது மேலும் 3 வார காலம் ஓடிவிட காலையில் துர்கா அடுப்படியில் இருந்தாள். அம்மா வந்தாள். துர்கா, நாளைக்கு ஆஃபீஸுக்கு லீவு போடு. எதுக்குமா? நம்ம குலதெய்வத்துக்கு நோன்பு இருக்கிற நாள் நாளைக்கு. நான் இருக்கணுமா? நீ இன்னொரு இடத்துல வாழ்க்கைப்பட்டாலும் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு தானேம்மா? ஆமாம், அப்படின்னா இருந்துருமா. பக்தியா செய்ய வேண்டிய பூஜை இது. சரிம்மா, நீ குளிச்சாச்சா இல்லையா? கணக்கு போடல, விடு, எந்த ப்ராப்ளமும் வராது. நீ 4 நாள் முன்னால் சொல்லியிருந்தா நான் மாத்திரை போட்டுட்டு இருந்திருப்பேன். நான் ஏற்பாடுகளை செய்யணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. நீ கவலைப்படாதே. நான் அரை நாள் லீவு போட்டுட்டு வரேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணி முழு நாளும் சொல்ல போகிறேன் லீவுக்கு. லீவு சொல்லிவிட்டாள். இழுத்து போட்டுக்கொண்டு அம்மாவுக்கு சகல உதவிகளையும் செய்தாள். ஏறத்தாழ எல்லா முன்னேற்பாடுகளையும் முடித்திருந்தாள். மறுநாள் 6 மணிக்கு தான் ஓய்வு கிடைத்தது. அப்பா வந்தார். பாவம் நம்ம துர்கா, எத்தனை வேலைகள் செஞ்சிருக்கா. அவ மட்டும் இல்லைன்னா நான் செத்தேன். துர்கா சிரித்தாள். குளித்துவிட்டு வர உள்ளே போனாள். 3 வார புகுந்த வீடு வாழ்க்கை எத்தனை மெருகை அவகிட்ட ஏற்றி இருக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்குங்க. அதனால அவ மனசு பொருந்தி புருஷன் வீட்டிலேயே சந்தோஷமா இருந்திருந்தா எத்தனை நல்லா இருந்திருக்கும். மெதுவா பேசு. ஏன்? அவ காதுல விழப்போகுது. அப்புறம் நமக்கு இஷ்டம் இல்லையோன்னு அவளுக்கு தோணக்கூடாது பாரு. துர்கா வெளியே வந்தாள். குளித்துவிட்டு வேறு உடை மாற்றி தலைவாரி லூசாக பின்னி பார்க்க அழகாக இருந்தாள். சாப்பிடலாமா துர்கா? சரிப்பா. அப்பாவிடம் வந்து உட்கார்ந்தாள். ஒரு கவளம் பிசைந்து வாய்க்கு கொண்டு போக வாந்தி பீறிட்டு கொண்டு வந்தது. தாழ முடியாமல் எழுந்து வாஷ் பேஷனுக்கு ஓடினாள். கபகபவென வாந்தி எடுத்தாள். வாய் கொப்பளித்து நிமிர்வதற்குள் தலை சுற்றத் தொடங்கியது. அப்பா தாங்கி பிடித்து கொண்டார். அவளை கொண்டு வந்து படுக்க வைத்தார். ஆட்டோ கொண்டு வரேன்மா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். வேண்டாம்ப்பா, எனக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? அம்மாவை முதலில் பார்த்தாள். அப்பாவையும் ஒரு முறை பார்த்தாள். நான் கர்ப்பமாயிருக்கேன். இருவருக்கும் அதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை. துர்கா பிரகாஷோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழும் நேரமாக இருந்து இதை சொல்லி இருந்தால் கதையே வேறு. குடும்பம் மொத்தமும் கூத்தாடி இருக்கும். முதலில் கேட்டபோது உற்சாகம் பீரிடத்தான் செய்தது. அம்மா அழுதே விட்டாள். அவளை கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்பாவும் கலங்கிவிட்டார். ஒரு நொடிதான் இருவரும் இறுகிவிட்டார்கள். என்ன செய்வது?
கோர்ட் வரைக்கும் போய் ஓராண்டு பிரிவுக்கான உத்தரவையும் வாங்கி கொண்டு வந்தாகிவிட்டது. இனிமேல் பிரகாஷுடன் வாழ்க்கை இல்லை என்று உறுதியாகிவிட்டது. இப்போது அவன் தந்த வாரிசு உருவாகி இருக்கிறது. திருமணமாகி வாழத் தொடங்கிய அந்த ஆரம்ப நாட்களில் போட்ட விதை பல சச்சரவுகளை கடந்து பிரிவுகள் வந்த பிறகு முளைக்க தொடங்கியிருக்கிறது. வேதனையாக இருந்தது. அப்பா அருகில் வந்தார். சாயங்காலம் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஆமாம்மா, யூரின் டெஸ்ட்டில் டாக்டர் சொல்லிடுவார். என்னங்க இப்படி வாங்க? அம்மா அழைத்தாள் அப்பாவை. என்ன சொல்லு? அம்மா இங்கேயே சொல்லு, நான் இருந்தா பரவாயில்ல. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். துர்கா இந்த விஷயத்தை பிரகாஷுக்கு தெரிவிக்க வேண்டாமான்னு கேட்க போறா, அதுதானே? அம்மா ஆடிப்போனாள். என்ன ஒரு மூளை! நினைத்ததை நான் வெளியே சொல்வதற்குள் என் மனதை பிடித்து விட்டாளே. அசாத்தியமான பெண். ஏமா பேசாமல் இருக்க? நான் சொன்னது சரியா? பிரகாஷை சட்ட ரீதியாக நான் பிரிஞ்சாச்சு. அப்புறம் நான் கர்ப்பமாக இருக்கிறதை பற்றி அவருக்கு என்ன அக்கறை இருக்க முடியும்? நிறுத்தடி, இது அவர் குழந்தை. உன்னால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மா சீறி விட்டாள். இப்போ இது என் குழந்தை, சுமக்கிறவன் நான். நீ சுமந்தாலும் இது ஆகாயத்திலிருந்து கர்ப்பத்தில் தானாக வந்து ஜனிக்கல. அந்த மனுஷனை இப்போ உனக்கு பிடிக்கலனாலும் மனசு பொருந்தி நீ வாழ்ந்தப்ப கிடைச்ச பரிசு தான் இது. இதை பாரு, நீ வேண்டாத சென்டிமெண்டை வச்சுட்டு சுற்றி வளைக்காதே. சரி, அவரோட குழந்தை இது, கலைச்சிரட்டுமா? அம்மா காதுகளை மூடிக்கொண்டாள். அதுதான்மா சரி. அப்பா படக்கன சொல்ல துர்காவை சற்றும் இதை எதிர்பாராமல் கொஞ்சம் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தாள். அப்பா, அம்மா சீறி விட்டாள். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு இதை சொல்ல எப்படி மனசு வந்தது? நானாடி சொன்னேன் இது அவர் குழந்தைன்னு. நீ அழுத்தி சொன்னப்ப கலசரட்டுமான்னு கேட்டது உன் மகள். ஏன் மேலே பாயிர? பேசாதீங்க. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எத்தனை ஜென்மம் புண்ணியம் செஞ்சுருக்கணுமோ அது பொண்ணா பிறந்தவளுக்கு கிடைக்கிற பேரு இப்போ இவளுக்கு கிடைச்சிருக்கு. பேசக்கூடாது. அப்பா சிரித்தார். என்ன சிரிப்பு? அப்பா பேரே சொல்ல முடியாத குழந்தைக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை இருக்க முடியும்? அப்பா என்ன பேசுகிறீங்க? உண்மையே துர்கா, அப்பா பேரை ஏன் சொல்ல முடியாது? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா நியாயமான கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவர் தந்தது தான் இது. நான் தறிக்கட்டு போய் வயிற்றுல வாங்கிட்டு வரல. கொஞ்சம் இருமா. நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டதோ பிள்ளை உருவானதோ பிரச்சனை இல்லை. சட்ட ரீதியாக பிரகாஷ் உன் புருஷன் இல்லைன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. உனக்கு புருஷனாக இருந்தால் தானே இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருக்க முடியும். ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவளை நோகடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இறங்கிட்டீங்களா? இல்லடி, யதார்த்தம் பார்க்க வேண்டாமா? நீங்கள் வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். சரி, அவகிட்ட சொல்ல வேண்டாம். பிரகாஷ் கிட்ட தெரிவிக்கிறது கடமை இல்லையா? அவன் கொடுத்ததாச்சே. ஆமாம், சொல்லிடுங்க. சொல்ல போகிறோம்னு இவகிட்ட சொல்லிடுங்க. வேண்டாம்னு இவ மறுத்தா பார்க்கலாம். இருவரும் உள்ளே வந்தார்கள். மாலை அப்பா டாக்டரிடம் அழைத்து போனார். டாக்டர் பரிசோதித்தார். 10 நிமிடங்களில் உறுதிப்படுத்தி விட்டார். மருந்துகளை எழுதி தந்தார். 1 வார காலமாவது ஓய்வெடுப்பது நல்லது என்றார். வெளியே வந்தார்கள். அட்வொகேட் வேணி வேறொருத்திக்காக வந்திருந்தாள். துர்கா விவரம் சொல்ல வேணி கைகுலுக்கி வாழ்த்தினாள். புறப்பட்டு விட்டாள். அப்பா, இந்த நியூஸ் உடனடியாக அங்கே போயிடும். அவருக்கும் இவ சிநேகிதிதான். போகட்டுமா? மறைக்கணும்னு ஏன் நினைக்கிற? அப்பா, சென்டிமெண்ட் எதுக்கு? 1 வருஷத்தில் கோர்ட் ஆர்டர் கிடச்சிட போகுது. வாங்கிட்டு வெளியே வரும்போது குழந்தை கையில் இருக்கும். இது என் சொத்து மட்டும்தான். வீடு திரும்பி விட்டார்கள். அம்மா அவளை கட்டிலில் படுக்க வைத்தாள். நீ அசையக்கூடாது. எல்லாம் உன் கையில் கொண்டு வந்து தரேன். 1 வாரம் லீவ் போட சொன்னாங்க டாக்டர். போதாது, 1 மாதம் நகரக்கூடாது இவா. அம்மா, நீ ஆர்ப்பாட்டம் பண்ணாதே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. துர்கா, அலட்சியப்படுத்திக்காதே. சுமந்து அனுபவப்பட்டவன் நான், எனக்கு தெரியும். சரி, பார்க்கலாம். நீ டென்ஷன் ஆகாதே, புரியுதா? அம்மா தலையாட்டினாள். துர்கா சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டாள். நேரம் இரவு. விளக்கை அணைத்து எல்லாரும் படுத்து விட்டார்கள். துர்கா கண்களை கொட்ட கொட்ட விழித்திருந்தாள். இந்த கர்ப்பம் மனசை, உடம்பை சன்னமாக ஒரு உலுக்கி இருந்தது. பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமாக உண்டாக்கி இருந்தது. இந்த கர்ப்பம் இல்லாவிட்டால் நான் தனி மனுஷி, சுதந்திரமாக தெரிந்திருப்பேன். ஏறத்தாழ பிரிந்தே விட்டோம் என்று உறுதியாக நினைத்திருந்த வேளையில் இதுபோன்ற ஒரு பிணைப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. சேரப்போவதில்லை. பிரிவுதான். ஆனாலும் இதன் ஒவ்வொரு அசைவும் இந்த நிமிடம் முதல் யாரை நான் முழுமையாக மனதுக்குள்ளிருந்து தூக்கி போட வேண்டும் என்று நினைத்தேனோ அவரைத்தானே எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது விபத்தா, விபரீதமா, விதியா? அவளுக்கே புரியவில்லை. வெகுநேரம் கழித்து உறங்கி போனாள். ஆஃபீஸில் பிரகாஷ் எதிரே போய் நின்றாள் வேணி. வாங்க, எப்படி இருக்கீங்க? இந்த பக்கமாக வந்தேன். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லத்தான் வந்தேன். நல்ல செய்தியா? நியாயமா ஸ்வீட் தந்து நீங்கள் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. அப்பா? வேணி, வாட் யூ மீன்? துர்கா கர்ப்பமாக இருக்காளா? எக்ஸாக்ட்லி. உங்களை அப்பாவாக்க அவ சுமக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் பவர் உண்டு. பிரகாஷ் முகத்தில் பளீரென 1000 வாட்ஸ் பல்பு எறிவதைப் போல ஒரு பிரகாசம் தோன்றியது. அதை வேணி கவனித்தாள். பிரகாஷ் சட்டன அந்த விளக்கையை அணைத்து விட்டான். எப்போ ட்ரீட்? சாரி வேணி, கோர்ட் மூலம் நாங்கள் பிரிஞ்சாச்சு. ஒரு திருத்தம். 1 வருஷம் கழிச்சு தான் கோர்ட் ஆர்டர் தரும். அது வரைக்கும் பிரிவை சட்டம் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். இது செப்பரேஷன், சட்ட ரீதியான பிரிவு, முறிவு இல்லை. எதுவானா என்ன? மனசு பிரிஞ்சாச்சு. அப்புறம் இந்த உறவுகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?
ஏன் பிரகாஷ், நீங்கள் 2 பேரும் குஷியாக இருந்தப்போ உருவாயிருக்கு. இப்போ பிரிஞ்சிருக்கீங்க. அது என்ன பாவம் பண்ணியிருக்கு? விட்டுருங்க. என் மனசை போட்டு கலக்கிட்டே இருக்காதீங்க. நான் கலக்கலை. ஆனால் விவாகரத்துன்னு ஒரு சடங்குக்கு வந்தவங்க குழந்தைங்க பொதுவாக சமூகத்தில் எப்படி பாதிக்கப்படுது தெரியுமா? பிரகாஷ் பேசவில்லை. 2ம் கெட்டானா நிற்கிது. அந்த துர்பாகிய நிலைமை உங்கள் குழந்தைக்கும் வந்திருக்கு. அவன் இறுகி போயிருந்தான். சரி, உறவுதான் பிரிஞ்சாச்சு. நல்ல ஒரு தோழி கர்ப்பமாயிருக்கா. போய் அவளை வாழ்த்திட்டு வரக்கூடாதா? நிமிர்ந்தான். விவாகரத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நட்பை தொடரலாம் இல்லையா? செய்யுங்க. இதெல்லாம் ஆரோக்கியம். நல்ல தோழமைக்கு இது ஒரு பாலமாக இருக்கட்டுமே. நான் வரட்டா? அவள் போய் வெகு நேரமாகியும் பிரகாஷ் அப்படியே உட்கார்ந்திருந்தான். என் குழந்தை நான் உருவாக்கிய என் வாரிசு. துர்காவும் இப்போது என் நினைவில் தான் இருப்பாளா? வேணி சொல்வதைப் போல நட்பை தொடரலாம். ஆனால் எதையோ எதிர்பார்த்து அங்கே போனது போல இருக்காது. யோசிக்க வேண்டும். அந்த நாள் முழுக்க எதையோ இழந்து விட்டதைப் போல மனசு பாரமாக இருந்தது. அதை தவிர்க்க முடியவில்லை. வீட்டுக்குள் நுழைந்தான். அப்பா அம்மா இருந்தார்கள். அம்மா எழுந்து ஓடி வந்தாள். ஒரு நல்ல செய்திடா பிரகாஷ். இவர்களுக்கும் தெரிந்துவிட்டதா? யார் சொல்லியிருக்க முடியும்? இது நல்ல செய்தியாக இவர்கள் எடுத்துக்கொள்வது மனமாற்றத்தை காட்டுகிறதா? அவன் அம்மாவை பார்க்க, உனக்கு ஒரு ஜாதகம் பிரமாதமா பொருந்தியிருக்கு. நான் எதிர்பார்க்கிற தகுதிகளோட பொண்ணு இருக்கா. இதை பாரு, அவ ஃபோட்டோ கலையா இருக்கா. நாளைக்கே பொண்ணு பார்க்குறோம். ஃபோட்டோவை கையில் வாங்கி பார்க்காமலேயே டீபாயில் போட்டான். என்னடா நீ பார்க்கலையா? வேண்டாம். என்ன வேண்டாம்? கல்யாணம் வேண்டாம். 1 வருஷம் கழிச்சு கோர்ட் ஆர்டர் தராமல் எதுவும் செய்யக்கூடாது. இல்லடா தம்பி, நிச்சயதார்த்தம் செஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தான்னு தெரியுமா? சொல்லியாச்சு. இன்னொன்னும் நீ சொல்ல வேண்டி வரும். என்ன? அந்த பொண்டாட்டி கர்ப்பமாயிருக்கா. பிரகாஷோட குழந்தைன்னு சொல்லணும். நீ என்னடா சொல்கிற? அப்பா அம்மா இருவரும் துள்ளி விட்டார்கள். விவரம் வேற வழியால் வந்தது. இருவரும் எதுவும் பேசாமல் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அவர்களே பேசட்டும் என பிரகாஷ் காத்திருந்தான். அப்பா தான் வாயை திறந்தார். பிரிவுக்கு அப்புறமா இப்படி ஒரு வெடிகுண்டா? இனிமே அவளுக்கும் இவனுக்கும் சம்மந்தமில்லைன்னு ஆயாச்சு. அவ குழந்தை அது. நமக்கென்ன? ஆனால் என் மூலமாக உருவான குழந்தை இது. சரிடா, நமக்கு இல்லைன்னு ஆனப்புறம் அதை பற்றி மறந்துடணும். இந்த பொண்ணை நீ கட்டிக்கோ. இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏண்டா? இஷ்டமில்லை. இதை பாரு, ஒரு குழந்தை உண்டான செய்தி உன்னை பலமாக பாதிச்சிருக்கு. சரியில்லை. ஏம்மா, நீ ஒரு தாயா இருந்தும் ஏன் இப்படி பேசுகிற? உன்கிட்ட தாய்மையே இல்லையா? இதை சொன்னதும் பிரச்சனை இருந்தாலும் நீ பொங்கி பூரிச்சு போவேன்னு நான் எதிர்பார்த்தேன். உனக்கு சலனமே இல்லையே. அவள் மோதினது என்கிட்ட தான். என்னடா பேசுகிற நீ? உன்கிட்ட மோதினா என்ன? நீ என் மகன்டா. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா என் மனசு தாங்குமா? சபாஷ், உனக்குள்ள பிள்ளை பாசம் எனக்கு இருக்கக்கூடாதம்மா. அம்மா அந்த கேள்வியால் பலமாக தாக்கப்பட்டாள். கதவு தட்டப்பட்டது. அப்பா வந்து திறந்தார். பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். வேணி மூலம் செய்தி போயிருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். உள்ள வாங்க. துர்கா எங்கே? ரூம்ல இருக்கா. உட்காருங்க. நான் உள்ளே போகலாமா? தாராளமா. பிரகாஷ் உள்ளே வந்தான். துர்கா திரும்பி படுத்திருந்தாள். துர்கா குபீரென அந்த குரலில் திரும்பினாள். நீங்களா? ஆமாம். விவரம் கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். கர்ப்பமான பெண் கணவனை பார்ப்பது வெட்கம் கலந்த ஒரு சுகம். கூடவே ஆனந்த கண்ணீரும் பெருக்கெடுக்கும். ஆனால் இங்கே கதை மாறிவிட்டது. வேணி சொன்னாளா? ஆமாம். நட்பு ரீதியாக பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னா. நான் நட்பு ரீதியாக வரல, பின்ன உன் புருஷனா வந்திருக்கேன். 1 வருஷம் கழிச்சு கோர்ட் ஆர்டர் வாங்கினா தான் நம்ம கல்யாண பந்தம் ரத்தாகும். இப்போ நான் உன் புருஷன். இனிமே நம்ம பந்தம் முறியாது. விவாகரத்துக்கு அர்த்தமும் இல்லை, அவசியமும் இல்லை. அப்பா அம்மா ஓடி வந்தார்கள். மாப்பிள்ளை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குரல் நடுங்க கேட்டாள் துர்கா. என் அம்மாவை மதிச்சேன். அவங்களை நீ தூக்கி எறிஞ்சதால உன்னை நான் அடிக்க வந்தேன். பிரிவு ஆரம்பமாச்சு. இப்போ என் குழந்தையோட அம்மாவை, அதான் உன்னை மதிக்கிறேன். என் குழந்தை அப்பா பேர் தெரியாமல் வாழக்கூடாது. நான் ஒருவேளை செத்துட்டா வேற வழி இல்லை. அப்படி சொல்லாதீங்க. அவன் வாயை துர்கா மூட. நான் ஈகோவை விட்டாச்சு. எல்லா சம்பவங்களையும் உதறியாச்சு. எனக்கு என் குழந்தையும் அதோட அம்மாவும் வேணும். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் நான் தயாராக இருக்கேன். என்னை மன்னிச்சிடுமா? வேண்டாம். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. நானும் தப்பு செஞ்சவள் தான். புறப்படுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். அவனை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் துர்கா. நீதிமன்ற தீர்ப்பையை முறியடிக்கும் சக்தி இந்த பூமியில் ஒரு குழந்தைக்கு உண்டு. காரணம், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதானே. இது தெய்வத்தின் தீர்ப்பு. முற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.